பாபு அவர்களே, தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய ஆர்கே நகர் மேற்கு பகுதி கழக செயலாளர் சகோதரர் ஏ.டி. மணி அவர்களே, இந்த மாபெரும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் காங்கிரஸ் பேர் இயக்கம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி போன்ற பல்வேறு கூட்டணி கட்சிகள், தோழமை கட்சிகள் துணையோடு நிற்கக்கூடிய ஒரு சிறந்த வேட்பாளர் தலைவர் கலைஞர் அவருடைய வாழ்த்தை பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக நம்முடைய அருமை நண்பர் மருது கணேசன் அவர்கள் இங்கே உங்களிடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் என்றைக்கு வேட்பாளராக இந்த தொகுதிகளை அறிவிக்கப்பட்டாரோ அன்றிலிருந்து தொடர்ந்து இந்த நிமிடம் வரையில இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை, தொழிலாளர்களை, பாட்டாளிகளை, மீனவ தோழர்களை, வியாபார பெருங்குடி மக்களை, இளைஞர்களை, மாணவர்களை, தாய்மார்களை, சகோதரிகளை, இப்படி எல்லா தரப்பு மக்களையும் அவர் சந்தித்து ஆதரவு கேட்கிற நேரத்தில் அவருடைய எளிமையை கண்டு வியந்து நம்முடைய வேட்பாளருக்கு தங்களுடைய அன்பை, அந்த பாசத்தை அவர்கள் வழங்கி வரவேற்பு தந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நான் தொடர்ந்து நம்முடைய தோழர்கள் மூலமாக நான் அறிந்து புரிந்து பெரிதும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் உதயசூரியனுக்கு மருது கணேசன் அவர்களை வெற்றி பெற வைக்கக்கூடிய வகையிலே ஆதரவு தந்திட வேண்டும். ஆர்கே நகர் தேர்தல் முடிவு என்பது இந்த நாசகார ஆட்சிக்கு ஆல் அவுட் கொடுக்கக்கூடிய வகையிலே உங்கள் முடிவு இருக்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்கிறேன். ஏதோ கூட்டணி கட்சியின் சார்பிலே மட்டுமல்ல, இன்றைக்கு எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் உங்கள் பாத மலர்களை எல்லாம் தொட்டு பணிவோடு கேட்கிறேன். உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள். நம்முடைய மருது கணேசன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள், வெற்றி பெற வையுங்கள் என்று உங்கள் அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.